ஹலோ டாக்டர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அக்குபஞ்சர் மருத்துவர் ஆர்.இ. சிவகுமார், மதுரை. அக்குபஞ்சரில் டியூரேஷன் அப்படின்னு பார்க்குறோம். டியூரேஷன் இப்போ நாள்பட்ட நோயை வச்சுக்கிட்டு நான் ஒரு விசிட்டில் 2 விசிட்டில் க்யூர் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் வாய்ப்பில்லை ராஜா. அதுக்குண்டான ஒரு சிட்டிங்ஸ் முறைகள் இருக்குது. அந்த சிட்டிங்ஸ் நம்ம உட்காந்து பார்க்கணும். எவ்வளோ சார்? குறைஞ்சது ஒரு 12, அதிகபட்சமாக ஒரு 24 சிட்டிங்ஸ்ன்றது போது டிபெண்ட்ஸ் அப்பான் த டைம். அங்கே யூஸ்வலாக டெய்லி ஒரு 3 டேஸு இல்லையா, ஒரு ஆல்டர்னேட்டிவ் டேஸாக ஒரு 3 டேஸு, அதுக்கப்புறம் வீக்லி 2 வைஸு, அதுக்கப்புறம் அதை கண்டினியூ பண்ணிவிட்டு வீக்லி 2 வைஸ்லேருந்து வீக்லி ஒன்ஸு, அது ஒரு 3 to 4 விசிட் கண்டினியூ பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி மந்த்லி 2 வைஸ் இது கண்டினியூ பண்ணும்போது ஆல்மோஸ்ட் எல்லா ஆர்கனையும் நம்ம டச் பண்ணும்போது அதுக்குண்டான விஷயங்கள் நல்ல ரிசல்ட்டு கிடச்சி அந்த நம்ம க்ரானிக் அப்படின்னு சொல்கிற நாள்பட்ட விஷயத்தை கம்ப்ளீட்டாக குறைக்கக்கூடிய வாய்ப்புகள் 99% இருக்குது. சரியா? 1% ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அவங்க கர்ம வினை என்ன எழுதியிருக்கு அப்படின்றது அதையும் நாம் பார்க்கணும். எல்லாத்தையும் என்னால் க்யூர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்ல முடியாது. கண்டிப்பாக க்யூர் கிடைக்கும். அவங்களுக்கு உண்டானது ஒரு சிலது அனுபவிக்கணும் அப்படின்னு நினச்சிருந்தா அதை அனுபவிச்சு ஆகும். ஸோ இந்த க்ரானிக் டிசீஸை நம்ம எடுக்கலாம். ஸோ மினிமம் 12 to மேக்ஸிமம் 24 சிட்டிங்கில் மேக்ஸிமம் விஷயத்தை நம்ம குறைச்சிடலாம். ஏன்னா எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த விசிட்டில் அக்குபஞ்சரோட கைட்லைன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். அவங்களும் சொல்ல நீடில் போட இதெல்லாம் பண்ணிங்களா, இந்த இது பண்ணிங்களா, இதையும் பண்ணிங்க அப்படி ஆல்ரெடி அவங்க கொடுத்த உணவு முறைகள், உணவு பரிந்துரைகள் அதெல்லாம் அவங்க கண்டினியூ பண்ணிங்கன்னா கேட்க இவங்க சொல்ல, அப்போ அந்த ஃபாலோஅப்ஸு ரெகுலராக போகும்போது அந்த உறுப்புகள் நல்ல இயக்கம் பெற்று நல்ல ஒரு நிலைக்கு அவங்க கொண்டு வந்துடுவாங்க. ஸோ அதனால் நாம் வந்து க்ரானிக் கண்டிஷன் அப்படின்னு பார்த்தா we have to give minimum 12, மேக்ஸிமம் 24 விசிட் கொடுக்கறது நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு விஷயத்தை முன்னெடுக்கும். அதனால் இந்த டியூரேஷனில் நீங்கள் மேக்ஸிமம் எவ்வளோ கொடுக்க முடியுமோ கொடுங்க. நீங்கள் ஒன்றும் பெருசாக நீங்கள் செலவு பண்ண போகிறதில்ல. சரியா? நீடல் அதுக்காக உங்களுடைய ஒத்துழைப்பு எய்தர் இட் கேன் பி 20 நிமிஷமாக இருக்கலாம், 40 நிமிஷமாக இருக்கலாம். அமைதியாக உட்காந்துக்கிட்டு நீடல் போட்டுட்டு ஏறுங்க. அதுக்குண்டான பயிற்சி. ஒரு சில நபர்களுக்கு தொடர் சிகிச்சையாக இருக்கலாம். நீடல் போட்டுட்டு ஒரு 2 hours 3 hours இருக்கலாம். அதுக்குண்டான முயற்சி அந்த ப்ரொஃபஷனல் அக்குபஞ்சரிஸ்ட் பண்ணுவாங்க. நீடல் போட்டுட்டு அது என்ன பண்ணணுமோ பண்ணிவிட்டு ஒரு 2 hours 3 hours அதுவும் பண்ணலாம். இப்போ பக்கவாதம் அப்படின்னு அந்த ஒரு விஷயம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்குலாம் தொடர் சிகிச்சையாக தேவைப்படும். ஸோ அப்போ அதை பண்ணும்போது அந்த நீடலை போட்டுக்கிட்டு ஒரு 3 hours இருக்கணும், 4 hours இருக்கணும்னா இருந்தால் ஆகணும். அந்த மாதிரி இருந்தால் தான் அந்த உறுப்புகள் இயக்கம் பெற்று நார்மலைஸ் அடைஞ்சு அவங்க நார்மல் கண்டிஷனில் வருவாங்க. ஸோ அதனால் அக்யூட் கேஸுக்கு ஓகே 1 or 2 விசிட் ஃபஸ்ட்டு அட்டம்ப்ட்லேயே க்யூர் ஆகிறது ஓகே. செகண்டு தேர்டு நல்லா ஆயிடுச்சு சார், எதுக்கு வரணும், ஓகே. சரியா? க்ரானிக் அப்படின்னு நாள்பட்ட நோயை வந்து இந்த 2 விசிட்டில் 3 விசிட்டில் க்யூர் பண்ண முடியுமான்னா வாய்ப்பு ரொம்ப கம்மி. அதனால் விசிட்டை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். நல்ல ஒரு ஆரோக்கியமான நிலைக்கு கொண்டு போகலாம். நன்றி.